அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் சொல்லக்கூடாத ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். விருச்சிகம் அப்படின்னா கால புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறை பொருள் ராசி, அதாவது மறைமுகமாக வைக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். விருச்சகம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடமா வருது. அதனால் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விருச்சிக ராசி லக்கண பிறந்தவர்கள் உங்களை பற்றி ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி சொன்னால் அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. குறிப்பாக விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தாத்தா சொத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது. அதாவது பெருமையாக சொல்லக்கூடாது. உங்கள் தாத்தா அப்படின்னா உங்கள் அப்பாவோட அப்பா சொத்து, அடிப்படை முன்னோர் சொத்து. நீங்கள் உங்களுடைய தாத்தா சொத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. எங்கள் அப்பாவோட அப்பா பூர்வீக சொத்து நிறையா இருக்குது, அதை நல்ல விலைக்கு விற்று நாங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு பல லட்சாதிபதி ஆயிடுவோம், கோடீஸ்வரன் ஆயிடுவோம், அப்படி ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோன்னு உங்களுடைய தாத்தா சொத்தோட பெருமையை பற்றி பேசிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாவே உங்கள் தாத்தா சொத்து நல்ல விலைக்கு போகாது. நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விலைக்கு போகாது. இப்போ 10 கோடிக்கு போதும் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா அது ஒரு 6 கோடி 7 கோடி இப்படித்தான் போகும். அதனால் உங்களுடைய தாத்தா சொத்துக்களை பற்றி நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடாது. அமைதியாக விற்றுக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வழியை பாருங்கள். பெருமை பேசுனீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு மைனஸ் தான் கொடுக்கும். அதை வேணால் உங்கள் நடைமுறையில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கணவன் மனைவி தாம்பத்தியம், உங்களுடைய ரகசியங்கள் எதாக இருந்தாலும் யதார்த்தமாக யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க அப்படிங்கனாவே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சொன்னீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி கணவனுடைய வருமானத்தை மனைவி வெளியில் சொல்லக்கூடாது. மனைவியோட வருமானத்தை கணவன் வெளியே சொல்லக்கூடாது. இதை 10 பேர்த்துக்கிட்டே சம்பளம் எவ்வளோ கேட்டாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த பணம் உங்களுக்கு ஒன்றும் மிச்சமாகாது, வரவுக்கு செலவுக்கு தான் போகும். எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்தை வெளியில் சொல்லுங்கள். சொல்ல வேண்டான் இருக்கிற விஷயத்தை சொல்லாதீங்க. நீங்கள் மற்றபடி வேறு விஷயமெல்லாம் பேசுங்க. உங்களுடைய தாத்தா சொத்து, கணவன் மனைவி சம்பளம், மனைவி கணவன் சம்பளம், இதையெல்லாம் வெளியே சொன்னீங்க அப்படின்னா அதனால் பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். இதை நீங்கள் உங்கள் நடைமுறையிலேயே செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை பின்பற்றி நன்றாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.